இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குற்ற வழக்கில் ஒரு முதலமைச்சரோ இல்லை மத்திய மாநில அமைச்சர்களோ கைது செய்யப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எந்த பதவியில் இருந்தாங்களோ அதே பதவியிலேயே தொடரலாம். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, டெல்லியோட முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு குற்றச்சாட்டின் பெயரால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார். அதே மாதிரி தமிழ்நாட்டில் திமுக அரசின் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியும் மதுபான ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருமே குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தாலுமே இவங்களுடைய பதவி அப்படியே தான் இருந்துச்சு. இவங்களுடைய பதவி பறிக்கப்படலை. அதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, இதுவரைக்கும் சிறையில் அடைக்கப்பட்டாலும் அவர்களுக்கு எதிரான எந்த ஒரு சட்டமும் இல்லை அப்படின்றதுனால தான் அவங்க அமைச்சராக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் அந்த பதவியிலேயே தொடர்ந்து நீடிக்க முடிஞ்சது. இந்த நிலையில தான் இதை எப்படியாவது மாற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட மத்திய பாஜக அரசு மக்களவையில் ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்கிறாங்க. 130வது திருத்த அரசியலமைப்பு மசோதா மத்திய அரசு மக்களவையில் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. இதை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் தாக்கல் செஞ்சிருந்தாரு. அதாவது ஒரு அமைச்சர் பதவியில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமயத்தில் 5 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைகளை பெறக்கூடிய குற்ற செயலில் ஈடுபட்டு தொடர்ச்சியா 30 நாட்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டா குடியரசுத் தலைவர் மூலமா அவருடைய பதவியை இந்த மசோதாவின் மூலமா பறிக்க முடியும். அமைச்சர்கள் மட்டும் இல்லைங்க, இந்தியாவின் உச்சபட்ச பதவியா இருக்கக்கூடிய பிரதமர், முதலமைச்சர்கள்னு ஏன் யூனியன் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வரைக்கும் ஏதாவது ஒரு குற்ற செயல்களில் ஈடுபட்டு அது தொடர்பாக 30 நாட்கள் தொடர்ந்து காவலில் வைக்கப்பட்டாலே அவங்களுடைய பதவியை 31வது நாள் நீக்கிடுவாங்க.